ஜனநாயகனுக்கும் இந்த சென்சார் போர்டுக்கு என்ன பிரச்சனை? ஜனநாயகன்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டயலாக் எதுவும் வச்சிருக்கீங்களா? உங்க படங்கிறதே ஒரு மசாலா குப்பையா இருக்கும். கரூர்ல வந்து விஜய் எக்ஸ்போஸ் ஆயிட்டாப்ல அப்படின்றதுனால இந்த நாடகம் அந்த துணிச்சல் இருக்கா? படத்துல பஞ்ச் டயலாக் பேசுறீங்களே, நேர ஒரு டயலாக் பேச முடியுமா பத்திரிகையாளர்களை சந்திச்சு? இப்படி ஒரு கோடையா நீங்க இருக்கணுமா விஜய்? அதுவும் போக இந்த ஏமாத்து வேலை, ரசிகர்களை ஏமாத்துறதுக்கு. அவர் அரசியலுக்கு வந்துட்டு அடிமையானாரு, நீங்க அடிமையாகிட்டு அரசியலுக்கு வர்றீங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் விஜய். ஜனநாயகன் படத்தை வச்சு மோடி கூட சேர்ந்து ரசிகர்களை ஏமாத்துறீங்களே, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? ஏன் இதை கேட்கிறேன் அப்படின்னா, ஜனநாயகனுக்கும் இந்த சென்சார் போர்டுக்கு என்ன பிரச்சனை? ஜனநாயகன்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டயலாக் எதுவும் வச்சிருக்கீங்களா? அதாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பராசக்தியில வச்சது மாதிரி, கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவனின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அப்படின்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா டயலாக் வச்சிருப்பீங்களா? கிடையாது. இல்ல இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு பெரிய புரட்சிகரமான வசனத்தை வச்சு பேசியிருப்பீங்களா நீங்க? அதுல கிடையாதுல்ல. இல்ல நரேந்திர மோடி வந்து தமிழ்நாட்டுல மதக்கலவரம் பண்ண நினைக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் உங்க படத்துல இருக்குமா? கிடையாதுல்ல. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நரேந்திர மோடி இருக்காரு அப்படின்னு பேசுவீங்களா? இல்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இப்படி ஏதாவது நீங்க பேசியிருப்பீங்களா படத்துல? அதனால வந்து நரேந்திர மோடி உங்களுக்கு இடையூறு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி எதுவுமே இருக்காதுல்ல. உங்க படங்கிறதே ஒரு மசாலா குப்பையா இருக்கும். ஒரு 4 பாட்டு, 2 ஃபைட்டு, ஒரு ரசிகர்களை ஏமாத்துறதுக்கு பஞ்ச் டயலாக்ன்ற பேர்ல. அப்ப இதுக்கு ஏன் சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டான்? அப்ப இது வந்து ஒரு ஏமாத்து வேலை. நரேந்திர மோடி கூட சேர்ந்து உங்களோட இமேஜ் ஒரு ஹைப் கொடுக்கணும், ஒரு பில்டப் கொடுக்கணும். கரூர்ல வந்து விஜய் எக்ஸ்போஸ் ஆயிட்டாப்ல அப்படின்றதுனால இந்த நாடகம். ஏன்னு கேட்டா, அப்படி நிஜமாவே படத்துக்கு பிரச்சனை, கருத்துரிமைக்கு பிரச்சனை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு பிரச்சனை அப்படின்னா துணிச்சலா குரல் கொடுக்க முடியுமா உங்களால? அந்த துணிச்சல் இருக்கா? படத்துல பஞ்ச் டயலாக் பேசுறீங்களே, நேர ஒரு டயலாக் பேச முடியுமா பத்திரிகையாளர்களை சந்திச்சு? ஏன்னா முடியாது. ஏன்னா உங்க ட்ராக் ரெக்கார்டு என்ன? தலைவாங்கிற படம் ரிலீஸ் பண்ண உடல ஜெயலலிதா அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவை கூட்டிட்டு ஸ்கூல் பையன் மாதிரி கொடநாடு போய் காத்து கிடந்து அந்த அம்மையாரை பார்க்க முடியாம திரும்பி வந்தாள். அவ்வளவுதான். விஜய்ங்கிற ஆளுக்கு துணிச்சல்ன்ற விஷயம் வந்தா விஜயால ஜி.கே. வாசனை கூட எதிர்த்து பேச முடியாதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். சரியா? அப்படி இருக்கிறப்ப இந்த படத்துக்கான ஒரு பில்டப் ஏதோ மோடி அவர் இது பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்க. ஏன் விஜய், நான் கேட்கிறேன், நீங்க நிஜமாவே இல்ல நரேந்திர மோடிக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? அதாவது எங்க தலைவருக்கு வந்து பேசுனீங்கல்ல கரூர் பிரச்சனையில, சிஎம் சார் நான் வந்து வீட்டுல இருப்பேன் இல்லைன்னா ஆபீஸ்ல இருப்பேன், அந்த மாதிரி பேச முடியுமா? பேசுனா அடுத்த நாள் என்ன ஆகும்? இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துடுவான். ஏற்கனவே சிபிஐ கொக்கி போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில இப்படி ஒரு கோடையா நீங்க இருக்கணுமா விஜய்? அதுவும் போக இந்த ஏமாத்து வேலை, ரசிகர்களை ஏமாத்துறதுக்கு. விஜய், உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? அவர் அரசியலுக்கு வந்துட்டு அடிமையானாரு, நீங்க அடிமையாகிட்டு அரசியலுக்கு வர்றீங்க விஜய். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க, நரேந்திர மோடி கூட சேர்ந்து நாடகம் ஆடி தமிழ் மக்களை ஏமாத்தணும்னு நினைச்ச யாருமே தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. சரியா? இன்னொன்னும், தமிழ்நாட்டு மக்கள் ஏமாத்துக்காரனையோ கோழையா இருக்கும் நபரையோ ஏத்துக்கவே மாட்டாங்க. நன்றி.